பண்பு புணர்ச்சியை பற்றி நம்ம பார்க்கலாம். பண்பு புணர்ச்சி. பண்பு புணர்ச்சி. இந்த பண்பு புணர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை விதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8 விதி இருக்குது. என்ன 8 விதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஈறுபோதல். ஈறுபோதல். அடுத்து வந்து இடை உகரம். இடை உகரம். ஈயாதல். ஈயாதல். அடுத்து ஆதி நீடல். ஆதி நீடல். அடி அகரம். அடி அகரம். ஐயாதல். ஐயாதல். தன்னொற்று இரட்டல். தன்னொற்று இரட்டல். முன்னின்ற மெய்த்திரிதல். முன்னின்ற மெய்த்திரிதல். இனமிகள். அடுத்தது வந்து இணையவும் அப்படின்றது. இணையவும். மொத்தம் இந்த பண்பு புணர்ச்சியில் 8 விதிகள் இருக்குது. இந்த 8 விதியை நம்ம வந்து ஒரு விதிகளை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா அந்த எடுத்துக்காட்டில் 8 விதியுமே பயன்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 விதியுமே பயன்படாது. ஒரு எடுத்துக்காட்டு ஒரு விதி பயன்படும், ஒரு எடுத்துக்காட்டில் 2 விதிகள் பயன்படும். அந்த மாதிரி ஒவ்வொரு விதிகள். அப்போ அந்த விதிகள்லாம் எங்கே நம்ம பயன்படுத்தலாம்? இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பண்பு புணர்ச்சினா தெரியும் சரிங்களா. பண்பு புணர்ச்சினா என்னன்னா பிரிச்சா மை வந்துச்சுன்னா அது என்ன புணர்ச்சின்னு சொல்லுவோம் நம்ம, பண்பு புணர்ச்சி. இப்போ உதாரணமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செம்பருதி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. செம்பருதி. செம்பருதின்றதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருதினா என்ன, சூரியன்னு சொல்லுவாங்க சரியா. சூரியன் வந்து எந்த நிறத்தில் இருக்குன்னா செம்மை நிறத்தில் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செம்பருதின்னு சொல்கிறாங்க. செம்மை கூட்டல் பருதி. எப்படி பிரிக்கலாம்னா செம்மை கூட்டல் பருதி. பிரிச்சா மை வந்தா அது என்ன தொகை, என்ன புணர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பு புணர்ச்சி சரிங்களா. இப்போ மை வந்திருக்குங்க இல்லையா. இந்த மை வந்திருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த மையை வந்து நீக்குவதற்காக பயன்படக்கூடிய விதி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, ஈறுபோதல் என்னும் விதி. அதாவது ஈறுபோதல். மைன்றது என்னது, ஈறு சரிங்களா. அந்த ஈறு போதல். அந்த ஈறு போயிட்டாவே மையை நீக்குவதற்காக பயன்படக்கூடிய விதி தான் என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈறுபோதல் என்னும் விதி சரிங்களா. என்ன விதி, ஈறுபோதல் என்ன விதி பிரகாரம் நீங்கிடுச்சுனாவே செம்பருதி என புணர்ந்தது. பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டில் ஒரே ஒரு விதி கூட வரும், ஒரு எடுத்துக்காட்டில் 2 விதிகள் வரும், ஒரு எடுத்துக்காட்டில் 3. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்பு புணர்ச்சி. பண்பு புணர்ச்சினா நம்ம எப்படி முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சா மை வந்துச்சுன்னா அது என்ன புணர்ச்சி, பண்பு புணர்ச்சி. இந்த பண்பு புணர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை விதிகள், 8 விதிகள்.